நீ ஃப்ரெண்ட்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், நானும் உன்னை நம்பி தானே வந்தேன். 2019 இவனுங்க பண்ண பாவத்துக்கு இப்ப ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தீர்ப்பு சொல்லும் போது ஜட்ஜ் கிட்ட அம்மா நாங்க இனிமே இதை பண்ண மாட்டோம், நாங்க பண்ணிருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி இருக்கானுங்க. ஆனா இதே மாதிரி தானே அந்த பெண்கள் இவங்க காலில் விழுந்து அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, எங்களை விட்டுருங்க அண்ணா, நீங்க என்ன பெல்ட்டால எங்களை அடிக்காதீங்க வலிக்குதுன்னு கெஞ்சும் போது அந்த 9 பேர்ல ஒருத்தனாவது பாவம் பார்த்திருக்கலாம்ல, விட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படி விட்டு இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு இருந்திருக்காது இல்ல. ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் பெற்று வளர்த்து படிக்க வச்சு பாதுகாப்பா இன்னொருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய டாஸ்க். அந்த குழந்தைங்களை மொய்க்காம எருமை கடிக்காம பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட தெருநாய்கள் கடிச்சு கொதறி போட்டு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு வலிக்கும், அந்த பெண்கள் எந்த அளவுக்கு மனது அளவுல பாதிக்கப்படுவாங்க. நீங்க இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா. சாகும் வரை சிறை நிச்சயமா கரெக்டான தண்டனை. இதுக்கு நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்றது அப்படின்னா நக்கீரனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த நந்தினி தேவி மேடமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்களும் சொல்லிக்கோங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களை தனியா வச்சு விசாரிச்சு இருந்திருக்காங்க. அவங்களோட தகவலும் அவங்களோட பெயர்களும் வெளியில போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நேரத்துல அந்த பெண்கள் இவங்க பண்ண அநியாயத்தையும் தன்னோட அவங்க அனுபவிச்ச கொடுமையையும் சொல்ல சொல்ல அங்க சுத்தி இருந்த எல்லாருமே, ஈவன் லாயர்ஸ், போலீஸ், சுத்தி இருந்த எல்லாருமே அப்படி கண்கலகி இருந்திருக்காங்க. அவ்வளவு கொடுமையான விஷயத்த இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த சாகும் வரை சிறை அப்படிங்கிற தீர்ப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, இனி உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போதே அவங்களுக்குள்ள அந்த பயம் வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நான் இனிமே பண்ண போறவங்களுக்கு சொல்றேன், இனி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சொல்றேன். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். புரிஞ்சுக்கோ.